ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. பைக்கை பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு அந்த பைக்கே ஒரு காதல் கதையில் அப்படியே வண்டி மிதக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பைக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பைக்கோட கதை வந்து சூப்பர் ஸ்டார்ட்டே இருக்குது, நம்ம விஜய் சேதுபதி அண்ணன்ட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பைக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிளாசிக் 300 பைக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரிவ்யூவாக இருக்க போகிறதில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகுது இந்த பைக்கை வாங்கி. இந்த பைக்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, என்னென்ன ப்ளஸ் இருந்தது, வண்டி சர்வீஸ் காஸ்ட் என்ன, எப்படியெல்லாம் வந்து இந்த வண்டியை ஓட்டலாம், என்னெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நண்பா. மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாசிக்கோட நிறைய பேர் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ரெண்டுமே விண்டேஜ் பைக் அப்படிங்கிறதுனாலேயே கம்பேர் பண்ணி பேசுவாங்க. என்னை பொறுத்த வரையும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவே கூடாது. இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 300cc லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது இந்த வண்டி. டார்க் அண்ட் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் 27 ஹார்ஸ் பவர் இருக்குது. அதே மாதிரி 28 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. டார்க் வந்து பயங்கர டார்க் இருக்கும், சடன் பிக்கப் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அந்த டார்க்கோட புல் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம நார்மலாக அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற வண்டி தான் இந்த விண்டேஜ் பைக்கு. வண்டியோட பிரேக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே இருக்கும். பிரேக் வந்து பிரச்சனை இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு நல்லா கான்ஃபிடென்ட் நல்லாவே கிடைக்கும் இந்த வண்டியில். ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ABS. பேக் வந்து ட்ரம் தான். இதுலேயே வந்து அப்போ வந்து வண்டி ரிலீஸ் பண்ணும்போது டியூல் சேனல் ABS விட்டாங்க, பேக்லேயும் டிஸ்க் வச்சு விட்டாங்க. ஒரு 10,000 15,000 கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரேக்கை பொறுத்த வரையும் வண்டி நச்சுன்னு நம்ம பிடிக்கிற இடத்துல வண்டி நிற்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்சைட் டவுன் ஃபோர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பற்றி இந்த வண்டியில் பார்த்தோன்னா, நம்ம இந்த ராயல் என்ஃபீல்டை ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது அந்த பள்ளம் மேடெல்லாம் ரொம்ப நம்மளை போட்டு குலுக்காது. வண்டி ஒரு ஸ்மூத் ரைடை கொடுக்கும். எந்த ஒரு வண்டியில் வைப்ரேஷனும் இல்லை. அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷனும் நல்ல குவாலிட்டியான சஸ்பென்ஷன் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த வண்டியில் அந்த டியூயல் எக்ஸாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நண்பா. வேறு லெவலில் அந்த லுக்குக்கே வந்து மயங்கிடுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். வண்டி வேறு லெவலில் அந்த குரோம் ஃபினிஷ் ஆகட்டும், அந்த பிளாக் கலர் ஆகட்டும், அதுமாரி கலர் வேரியண்ட்டில் க்ரீன் கலரு, அந்த ஒரு ப்ரௌனு கொடுப்பாங்க. வண்டியோட அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்ன, பைன் குவாலிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி எடுத்து 3 இயர்ஸ் ஆகுது. ரொம்பலாம் ஃபேட் ஆகலை. ஏன்னா நாங்கள் வண்டி வந்து அந்தளவு வெயில் நிறைய கடந்தது. அப்போவுமே வந்து அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வாட்டர் சர்வீஸ் அடித்தாலே வண்டி பளபளப்பாக வந்துடும். அந்த குரோம் வந்து மாறவே இல்லை. நல்லா ரெண்டுமே குரோம் மாறவே இல்லை. எக்ஸாஸ்லேயும் சரி, அதுலேயும் சரி. கிட்டத்தட்ட 3 இயர்ஸில் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ளஸ்ஸு கண்டிப்பாக அந்த குரோம் ஃபினிஷ்லாம் வந்து 3 இயர்ஸுக்கு வந்து இந்த சில நேரத்தில் துரு பிடிச்சிரும், ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடும். அந்த மாதிரி ஆகவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வண்டியில். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து இன்னொரு மெயின் என்னென்னா, வீல்ஸு. இந்த பக்கம் 18 இன்ச்சு, அதாவது ஃப்ரண்ட்டில் 18 இன்ச்சு, ரியரில் வந்து 17 இன்ச்சு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபோக்ஸு தான், அலாய் கிடையாது. அதேமாரி டியூப்லெஸ்ஸும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பஞ்சர் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒட்டுறவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த டயரை கழட்டி, அந்த வீலை கழட்டி மாட்டுறதுக்கு. அதுதான் இதில் ரொம்ப மைனஸ். இந்த வண்டி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக டயர் இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கொடுக்க மாட்டேங்குது. டயர் தேய அடிக்கடி பஞ்சர் ஆகுது. அந்த வீலை கழட்டி மாட்டும் போது செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து கரெக்டாக செயின் டைட் வைக்க மாட்டுறாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் லைட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆல்டர் பண்ணியாச்சு. நம்ம அந்த பவர் கூட உள்ள லைட்டு போட்டு ஆக்சுவலாக இதில் வந்து ஹாலோஜன் பல்ப்ஸ் லைட்டு தான். லைட்டு வந்து ஹாலோஜன் பல்ப்ஸ் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, நல்ல விசிபிலிட்டியாக தான் இருந்தது. இருந்தாலும் நாங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணுங்கிறதுனால மாற்றியாச்சு. மேக்ஸிமம் எல்லா லைட்டுமே ஹாலோஜன் தான். பின்னாடி லைட்டுமே, அதாவது ரியர் லைட்டுமே ஹாலோஜனில் தான் இருக்கும்.
லைட்ஸை பற்றி ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த விண்டேஜுக்கான அந்த ஃபீல் எப்போதுமே இந்த வண்டியில் வந்து குறையவே இல்லை. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி சொல்லணும்னா எல்லாமே அனலாகு. நம்ம அந்த கிலோமீட்டர் மட்டும் டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த வண்டி மீட்டர் சுற்றி வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு ரொட்டேட் அடிச்சுட்டு வரும். எல்லாமே அதுலேயும் வந்துடும். ஏபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பெட்ரோல் இண்டிகேஷனு மேக்ஸிமம் வந்துடும். அப்புறம் இன்னொரு மைனஸ் என்னென்னா, இந்த பெட்ரோல் போட்டால் கூட சில டைம் அந்த பெட்ரோலோட இண்டிகேஷன் என்னென்னு எரியும். ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், இது பெட்ரோல் இல்லையே என்னமோன்னு. ஆனால் இங்கே காட்டும், ஆனால் இந்த இடத்துல லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது என்னென்னு எனக்கு தெரியல. வண்டி வாங்கின புதுசுலேருந்து அதுக்காக தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட். காலுமே நல்லா கீழே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு லேண்ட் ஆகிடும். பிரச்சனையே இல்லை. நான் வந்து 5.9 இருப்பேன். எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் அப்படி தான். நம்மளுக்கு ஹைட்டாக உள்ள ஆளுங்க தாராளமாக ஓட்டலாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் குள்ளமாக உள்ளவங்களும் நல்லா இந்த வண்டியை ரைட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு கால் வலியெலாம் ஒன்றும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. யாராவது ஹைட்டாக உள்ளவங்க அந்த வண்டி ஓட்டினீங்கன்னா கீழே எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லெக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னன்னா, நம்ம கிட்டே உட்காந்து ஓட்டிக்கலாம், கொஞ்சம் லாங்கும் ஓட்டிக்கலாம். ஏன்னா ஃப்ளாட் சீட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். பிள்ளைன்னு உட்காந்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் உட்காந்து காட்டுறோம், கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளையனை உட்காரும் போது என்னன்னா, ஈஸியாக ஏறி உட்காந்துடலாம். பின்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் நெருக்கடி தெரியல. லேடிஸுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குல்ல. லேடிஸுக்கெல்லாம் செமையாக இருக்கும். கொஞ்சம் அவங்க ஏறி உட்காரது கஷ்டப்படவே தேவையில்லை, அப்படி உட்காந்துடலாம், ஈஸியாக இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா வண்டி வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு. எந்த சைடு போடனாலும் நினச்சாலும் நம்ம ஈஸியாக சைடு போட முடியும் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு. அதுமாரி கார்னர் பண்ணி கட் பண்ணி ஓட்டலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக ஓட்டலாம். நம்ம அந்த 5th கியர் 6th கியரை மெயின்டைன் பண்ணும்போது எப்படி வேணாலும் இந்த வண்டியை வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டலாம். ஏன்னா அந்தளவு வெயிட்டு சுத்தமாக தெரியாது, சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இதே நம்ம டிராஃபிக்கில் ஓட்டும் போது என்னென்னா, அந்த 2nd கியரில் தான் ஓட்ட முடியுது, 3rd கியரில் ஓட்ட முடியல. 2nd கியர்லேயே வண்டியை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. வேறு என்னென்னா, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,000குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஆயில் சர்வீஸு இதெல்லாம் சேர்த்து 5,000குள்ளே முடிஞ்சிடும். அடுத்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்பேர் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 10,000 கிட்டத்தட்ட போகுது. இந்த 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி அந்த இது டைமிங் செயின் மாற்றுறது, அதுக்கப்புறம் பிரேக் ஷூ மாற்றுறது. ஏன்னா ட்ரம் பிரேக்காக இருக்கிறதுனால பிரேக் ஷூ மாற்ற வேண்டியதாக இருக்குது. மழை நேரத்தில் அந்த சவுண்டு வரதான் செய்யுது, ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது. அடிக்கடி மழையில் போகும்போது அந்த சவுண்டு வருது. கிளியர் பண்ணி போட்டோன்னா அந்த சவுண்டு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 14 லிட்டர்ஸ் வந்துடும். மைலேஜுக்கு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 தான் நண்பா. 30 இல்லை 32 இல்லை அப்படியே கீழே வரும் வண்டியோட மைலேஜ். நம்ம 120 க்ரூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக 30 to 28 தான். அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. மைலேஜை பார்த்து இந்த வண்டி தயவு செய்து எடுக்காதீங்க. மைலேஜுக்கான வண்டி இது கிடையாது. நம்ம ஃபுல் ரைடிங்க்கு மட்டும்தான் இந்த வண்டி. எங்கே வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் கார் மாதிரி ஓட்டிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம அதுக்காக மட்டுமே இந்த வண்டி. மைலேஜ் வந்து இந்த 35 போகும் அப்படின்லாம் 40 வரையும் போகும்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய வீடியோவில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. 35 கூட எங்களுக்கு ரீச் பண்ணல. 30 to 33 மேக்ஸிமம் 30 தான் மைலேஜ் இந்த வண்டியோட மைலேஜ். இந்த பைக்கோட இன்ஜின் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் இன்ஜின். ஆக்சுவலாக இது வந்து மெயின்டைன் பண்ணுற இந்த கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க. லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். ரேடியேட்டர் கொடுத்தாலுமே அந்த ஆயில் கிட்டத்தட்ட மாற்ற லெவலுக்கு உள்ள ஹீட் நம்மளுக்கு அடிக்க அந்த ஃபேனோட காற்றை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கீழே வந்து காலில் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் சில நேரத்தில் வரும். அது ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜாக தான் இருக்கும். ஆனால் நல்லாவே சீக்கிரமாக வண்டி வந்து கூலாகிடும். திருப்பி வந்து அந்த ஹீட்டு நம்ம காலுக்கு படாதபடி அந்த ரேடியேட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வண்டியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து அதில் எங்கேயும் வந்து வண்டி நின்னதும் கிடையாது. இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு ஒரு கெட்ட விஷயமும் இந்த வண்டியில் நடக்கவே இல்லை இத்தனை வருஷத்தில். ஏன்னா சர்வீஸ் வந்து எங்களுக்கு இப்போ ஒன்று பாண்டிச்சேரி போகணும், இல்லை திருச்சி தான் போகணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட வரும். அங்கே போய் தான் சர்வீஸ் விடுற மாதிரி வரும். எங்களுக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் விட்டாலே ஒரு 6 மாதம், மேக்ஸிமம் ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரையும் ஃப்ரீயாக வண்டி ஓடிடும். எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கொடுக்காது இந்த வண்டி. கரெக்டாக அந்த அங்கே போகும்போது மேக்ஸிமம் தேஞ்சது எல்லாமே மாற்றிடுறது. அதனால் வண்டியில் வந்து மேஜராக எந்த ஒரு இஷ்யூ வந்ததில்லை. அதேமாதிரி இன்ஜின் நாய்ஸ் வருது, அந்த கியர் சரியாக விலக மாட்டேங்குது, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வண்டியில் கிடையாது. இன்ஜின் சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் ஒரு பிரச்சனை கூட இல்லை. நான் வண்டி எடுத்ததுலேருந்து சரி, நான் அங்கே போயிட்டு ஷோரூமில் கேட்கும் போதும் சரி, இன்ஜின் சம்மந்தமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் வண்டி கொடுத்ததே இல்லை. சில பேர்லாம் வந்து ரொம்ப
குறிப்பிட்ட டயத்தில் கிட்டத்தட்ட 2 lakh கிலோமீட்டர்லாம் வண்டியை ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வராங்க. வண்டியில் வந்து சின்ன ஒரு இன்ஜின் பிரச்சனைங்கிறது வரவே இல்லை. அதுதான் எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருந்து. வண்டி வந்து சின்ஸ் 1929 இருந்தால் கூட இந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி மெருகேற்றி கொண்டு வந்தது வந்து ஜாவாவை பற்றி பாராட்டியே ஆகணும். அந்தளவு நல்லாவே மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வண்டியில் ஏகப்பட்ட ப்ளஸஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. மைனஸுங்கிறது சில மைனஸ் தான். அது ஏன்னா அது விண்டேஜுங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கிறதுனால வர மைனஸ் தவிர மற்றபடி இந்த வண்டிக்கு பெரிய மைனஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அந்தளவு நல்ல ஒரு குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே பக்காவாக இருக்குது நண்பா. இதுக்கப்புறம் வர புது ஜாவாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது 3 இயர்ஸுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஜாவா வந்து நல்லா தான் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜாவா வந்து போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து பிடிக்காமல் போகலாம். எனக்கு தெரிஞ்சு அதை மட்டும் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த வண்டி வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோ நாங்கள் வருஷலாக கிட்டத்தட்ட போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். ஜாவாவோட நியூ பைக் என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து அந்த வண்டியோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அதேமாரி ஓனர்ஷிப் வீடியோவும் நிறையா போட்டுகிட்டே இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நீங்களே வந்து ஹெல்மெட் போட்டாமல் வண்டி எதனால் ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சில காரணங்களுக்காக மட்டும்தான் அந்த ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டி வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான். மற்றபடி நாங்கள் ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்கிறதே கிடையாது நண்பா. கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. எப்போதும் சேஃப் ரைட், சேஃபான ஸ்பீடில் போங்க. என்ஜாய் பண்ணுங்க நண்பா. நண்பா நம்ம வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஆக்சுவலாக மறந்துட்டோம். எப்போதும் போல தான் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை மட்டும் மறந்துடுவோம். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து வண்டி வாங்கின புதுசில் உள்ள எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். கிட்டத்தட்ட 3 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து சில பேர் கேட்பாங்கல்ல, அதுக்காக தான். கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க.